எந்த பக்கம் திரும்பினாலுமே நம்ம காதுக்கு இப்போ முதல்ல கேட்குற விஷயம் ஏர் இந்தியா ட்ரீம்லைனரோட பிளேன் கிராஷ் தான். அந்த பிளேன்ல மொத்தமா 242 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிருக்காரு. கரெக்டா 1:32க்கு வந்து பிளேன் டேக் ஆஃப் ஆயிருக்கு. பிளேன் டேக் ஆஃப் ஆன 3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பிஜே மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுடைய ஹாஸ்டல் மேல வந்து பிளேன் விழுந்திருக்கு. இந்த விபத்துல அங்க சாப்பிட்டுட்டு இருந்த நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்டல்ல ஒரு 15 வயசு பையன் பார்ட் டைமா வேலை செஞ்சிருக்கான். அதுவும் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பார்ட் டைம் வேலையை செஞ்சிருக்கான். அவனும் அந்த விபத்துல பரிதாபமா உயிரிழந்திருக்கான். இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆன சில வினாடிகள்லயே வந்து அந்த பிளேன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அந்த பைலட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மேடே கால்ன்ற எமர்ஜென்சி காலை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சைடு இருக்கவங்க அந்த காலை ரிசீவ் பண்ணிட்டு பதிலுக்கு சிக்னல் அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து அந்த சிக்னல் அவங்களுக்கு ரீச் ஆகல. ஏன்னா அதுக்குள்ள வந்து அந்த பிளேன் கிராஷ் ஆகி அந்த கோர சம்பவம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த பிளேன்ல இருந்தவங்களோட கனவு போனது மட்டும் இல்லாம அந்த மெடிக்கல் காலேஜ்ல டாக்டர் ஆகணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும், நிறைய படிச்சு நல்ல ஃபேமிலியை காப்பாற்றணும் இப்படின்ற கனவுகளோடயும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையும் சேர்த்து இப்படி ஆயிடுச்சு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி தான் அந்த ஃபிளைட்ல ஒரு பேசஞ்சர் டெல்லியில இருந்து அகமதாபாத்க்கு டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் டிராவல் பண்ணும்போதே வந்து அதுல நிறைய தொழில்நுட்ப கோளாறு இருந்ததாகவும் எக்ஸ் தளத்துல அந்த வீடியோவோட சேர்ந்து ஒரு ட்வீட்டையும் போட்டு இருக்காரு. அதுலயும் ஏர் இந்தியா எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இதை சரி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த தொழில்நுட்ப கோளாறு இருக்குதுன்னு தெரிஞ்சவனே அதை பார்த்து சரி செஞ்சிருந்தா இத்தனை பேருடைய உயிர்கள் போயிருக்க வேண்டிய அவசியமோ இல்லை. இந்த சம்பவத்துக்கு வந்து நம்ம யாரையும் குறையும் சொல்ல முடியாது. அதே சமயத்துல இந்த பதிவை பார்த்துட்டு ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா இத்தனை அப்பாவி உயிர்கள் வந்து பறி போறதுக்கான சான்ஸ் இல்லாம போயிருந்திருக்கும். இந்த விபத்துல நிறைய பேர் உயிரை இழந்திருக்காங்க, நிறைய பேர் குடும்பத்துல இருக்கவங்களையும் இழந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ். இவங்க வந்து லண்டன்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஆசையே வந்து கேரளாவில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும்ன்றது தான். அதுக்கான எக்ஸாமும் எழுதி அதுலயும் பாஸ் ஆயிட்டாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கான ப்ராசஸ் பண்றதுக்காக அவங்க கேரளா கிளம்பி வந்திருக்காங்க. வந்து எல்லா ப்ராசஸுமே முடிச்சுட்டு வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுனால திருப்பி லண்டனுக்கு போயிட்டு எல்லாமே அங்க இருக்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே கேரளாக்கு வந்து செட்டில் ஆயிடுறான்ற கனவோட பசங்க கிட்டலாம் வந்து ரொம்ப நம்பிக்கையா அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து அவங்க தூங்காம ரொம்ப நேரம் அந்த பசங்க கூட பேசிட்டு இருந்ததாகவும் அவங்க வீட்டுல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இனிமே அம்மா நம்ம கூட தான் இருக்க போறாங்கன்னு அந்த பசங்க ரொம்பவே எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நிலைமை ஆகும்னு நமக்கு தெரியல. அந்த பசங்க வந்து ரொம்ப பெரிய பசங்களா இல்ல, பையன் வந்து 10th படிச்சுட்டு இருக்காங்க, பொண்ணு வந்து 7th படிச்சுட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் வந்து அந்த பசங்க மனசுல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். இந்த மாதிரியான கதை இந்த ஒரு குடும்பத்துல மட்டும்தான் இருக்கான்னா இல்ல, இது மாதிரி நிறைய குடும்பங்கள் அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுல இன்னொரு குடும்பம் தான் 5 பேரை சேர்ந்த அம்மா அப்பா 3 குழந்தைகள்னு டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னா வந்து அப்பா வந்து லண்டன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு, மீதி இருக்க எல்லாருமே வந்து இந்தியாவில தான் இருந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து டாக்டரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ இவங்க வந்து ரொம்ப நாளா வந்து லண்டன்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசையா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த டாக்டருமே வந்து அவங்க வேலையை வந்து இங்க ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து அந்த ஃபிளைட்லயே ஏறி இருக்காங்க. ஏன்னா வந்து அங்க போயிட்டு நம்ம ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க நிறைய கனவோட தான் அந்த ஃபிளைட்ல இருந்து ஏறி இருக்காங்க. ஆனா அவங்களால அந்த ஃபிளைட்ல இருந்து திரும்பி இறங்கி ஒரு புது லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்துடுச்சு. அந்த ஃபிளைட்ல ஏறினோடனே வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் அனுப்பியிருக்காங்க. அந்த செல்ஃபில வந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போற ஒரு புது ஊருக்கு போயிட்டு இவ்வளவு நாளா நம்ம பிரிஞ்சிருந்தோம், இனிமே வந்து நம்ம ஒன்னா சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கைய தொடங்க போறோம். அந்த மாதிரியான நிறைய கனவுகள் வந்து அந்த குழந்தைங்க முகத்துல இருக்க சந்தோஷம், அந்த அம்மா அப்பா முகத்துல இருக்க சந்தோஷம், கனவு எல்லாமே வந்து ஒரு சில நொடிகள்லயே அந்த சந்தோஷம் கனவு எல்லாமே நொறுங்கிடுச்சு. இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஒரு குடும்பத்தோட கதையை கேட்டு அதுல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி இன்னொரு குடும்பத்தோடைய கதை அதை விட நம்மள இன்னமும் சோகமாக்குது. இது மாதிரிதான் ஒரு 2 சின்ன பசங்களோட அம்மா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்திருக்காங்க. அந்த அம்மாவுடைய கடைசி ஆசையே வந்து இந்தியாவுல அந்த அஸ்தியை வந்து கரைக்கணும்ன்றதுதான். அதுக்காக அந்த அப்பா வந்து லண்டன்ல இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. திரும்பி அகமதாபாத்ல இருந்து ஃபிளைட் ஏறி லண்டன் போறதுக்காக கிளம்பினவர் இந்த ஏர்பிளேன் கிராஷ்ல வந்து மாட்டி அவரும் இறந்திருக்காரு. இப்போ அந்த 2 குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கும் போதே மனசு ரொம்பவே பரிதவிக்குது. கிராஷ் ஆன இதே ஃபிளைட்ல தான் வந்து குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் பயணம் செஞ்சிருக்காரு. 6 மாசம் கழிச்சு தன்னுடைய மனைவியும் மகளையும் பாக்குறதுக்காக இந்தியால இருந்து லண்டனுக்கு ஃபிளைட் ஏறி கிளம்பி இருக்காரு. ஆனா அவரோட உயிரையும் இந்த விபத்துல பறி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 12
1206ன்றது அவரோட லக்கி நம்பர்னு சொல்றாங்க. அவரோட கார், பைக் இது எல்லாமே வந்து இந்த 1206ன்ற நம்பர்ல தான் அவர் வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இப்ப இறந்த நாளுமே வந்து இந்த 1206ன்றதுல தான் அவரோட உயிரோ போகும்னு அவர் நினைச்சு கூட பார்த்திருந்திருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம லண்டனை சேர்ந்த 2 டூரிஸ்ட் வந்து இந்தியா வந்திருக்காங்க. இங்க வந்துட்டு திருப்பியும் லண்டனுக்கே போகும்போது போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் ஏறறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து குட் பை இந்தியா அப்படின்னு சொல்லி போஸ்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஏர் கிராஷ்ல வந்து அவங்க இறந்துட்டு அப்புறம் அந்த வீடியோ வந்து இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசுனதெல்லாம் வந்து ஒரு சில குடும்பங்கள் பத்தி தான். ஆனா பேசப்படாத இன்னும் நிறைய குடும்பங்கள் வந்து இந்த விபத்துல சிக்கி இருக்காங்க. நிறைய பேருடைய அடையாளங்களும் தெரியல. அதனால தன்னோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எதனா ஆயிட்டு இருக்குமோ அப்படின்ற பயத்திலேயே வந்து நிறைய பேர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமா வந்து யார் யாரெல்லாம் அந்த விபத்துல சிக்கி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த செய்தி வந்ததுமே வந்து 30 பேர் தான் இறந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 130 பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் 170 பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும்தான் அதுல இருந்து உயிர் தப்பிச்சிருக்காரு. மீதி எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விபத்துல விஸ்வாஸ் குமார் என்ற ஒருத்தர் மட்டும்தான் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிருக்காரு. அவரும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராரு. நம்ம நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அவரை பார்த்து பேசியும் இருக்காரு. விஸ்வாஸ் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்த உடனே வந்து அந்த எமர்ஜென்சி டோர் வந்து உடைஞ்சிருக்கு. அது மூலியமா அவர் வெளியவும் வந்திருக்காரு. அவர் வெளியே வரும்போதே வந்து அந்த தீ ஏற்பட்டதுனால வந்து சில காயங்களோடய அவர் தப்பிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. நான் எப்படி தப்பிச்சேன்னு எனக்கே தெரியலன்னு ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு. இந்த விபத்துல இறந்த 265 பேருக்குமே ஒரு தனித்தனியான ஒரு கனவுகள், தனித்தனியான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். இந்த விபத்துனால அந்த 265 பேரோட வாழ்க்கை கனவுன்னு எல்லாமே செதஞ்சு போயிடுச்சு. அந்த விபத்துல இறந்த எல்லா உயிர்களுக்குமே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள்.